என்ன பண்ணுற? வந்து பாரு, எக்கு கிரேவி பண்ணிட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன்டா. வெந்துட்டு இட்லி எக்கு கிரேவி மாதிரி பண்ணிடுறேன், சாப்பிட்டுக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சிட்டேன், ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கட்டியான கிரேவி கிடைக்கும். நம்ம கடுகு போட மாட்டோம்ல, கடலெண்ணெய். இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தி. மசாலா ஐட்டம் எதுவுமே வேண்டாம், நல்லா இருக்கு இது ஒரு மாதிரி. சின்ன வெங்காயம் தான் போகிறேன், பெரிய வெங்காயம் போட மாட்டேன். வதங்கிட்டோம். இட்லி தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போடுறேன். வதங்குது. தக்காளி ஆமாம், தேங்காய் தேவையில்லை, இந்த கிரேவியே போதும். இந்த மாதிரி எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இட்லி ஊற்றிட்டேன், சாப்பிட்லாம். கொதியுது, தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம்ல, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து அந்த மிளகு வாசனை போகணும்னு சொல்லுவாங்க. மஞ்சத்தூள் வாசனை, இந்த மிளகாத்தூள். காரம் கம்மியாகவே போடலாம், வெயில் காலம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுன்னா எக்கை கட் பண்ணி போட்டுடலாம். அது தக்காளி வதங்க உப்பு போட்டோமா, கிரேவிக்கு தகுந்த உப்பு. உப்பு காரமெல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். நம்ம ஊரில் வெயில் ஜாஸ்தி, எல்லா பக்கமும் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்க மாட்டிருக்கு இந்த வருஷம். வெயில் அதிகம் தான் எல்லா பக்கமுமே, மழை வெயில் பனி. ஆனால் பரமத்தி தான் அதிகம், கரூர் மாவட்டத்தில். கரூரில் ஆனால் அநியாயம் வெயில் ஆயிடுச்சு, இப்போ ரொம்பவே வெயில் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் மரம் நிறையா இருக்கும் ரோட்டு வாரத்தில், எல்லாம் மரங்கிறதே கிடையாது. இல்லை, விவசாயத்துக்கு மரம் குறைஞ்சிருச்சு, பில்டிங்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் பில்டிங். பாப்பா பசிக்குதுங்குது. சூடா நல்லா இருக்கு தம்பி, இந்த உளுந்து நல்லா இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் ஓப்பனில் இருக்கட்டும், அப்போ தான் அந்த வாடை போகும், அந்த மிளகு வாசனை போகும். இந்த எக்கோட கறி யார் வாங்கி போச்சு தெரியுமா? என் தம்பிக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், கிரேவி இட்லி ரெடி. அவ்வளோதான், சாப்பிட்லாம். சேவ் பண்ணுவா.